ஹாய் கைஸ். என் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு எப்போ போனேன் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். அதோட இப்போ வரைக்கும் போகல. பாப்பா வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்பத்துலேருந்து போகல பாட்டிக்கிட்ட. அந்த பாட்டியும் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, என்னம்மா வீட்டுக்கு கூட வரமாட்டேற அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம்ல, பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா, வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தையும் வந்தோம். வந்த உடனே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கிற செடிங்க மேலே தான் இருந்தது. அது பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஒரு சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்தோன்னே, அந்த க்ரீனரி எல்லாம் பார்த்தோன்னே. அண்டு வெத்தலை செடியெல்லாம் வந்து வளர்ந்து போயிருந்தது சூப்பராக, அந்த வெத்தலை கொடி. நான் எப்பயுமே வந்து இந்த வெத்தலை தீபம் ஏற்றிட்டு இருந்தேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது முருகருக்கு. ஸோ அப்போ வந்து இவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு 6 வெத்தலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெத்தலை எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சரிம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நம்ம கடவுளுக்கு வாங்குகிற பொருளுக்கு வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நானும் வந்து இல்லை பாட்டி காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காசெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் இல்லாத செடியே இல்லைன்னு சொல்லலாம். அவங்க கடையில் கூட காய்கறி வாங்கவே தேவையில்ல. அவங்களுக்கு வீட்லேயே வந்து தேவையான காய்கறிகள் இருக்கும். என்னென்ன காய் இருக்குன்னா, தக்காளி இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, கோவக்காய் இருக்குது, அப்படி ஒரு லிஸ்ட்டே சொல்லிக்கிட்டே போகலாம். கருவேப்பிலை செடி, மிளகாய் செடி கூட வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு விளைஞ்சதுன்னா அவங்க என்ன காய் விளையுதோ அந்த காய் வச்சு சமைச்சிருவாங்க. அந்த பாட்டி ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க வீட்டில் எப்பயுமே. அவங்கள பார்த்தா வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து பிரிஸ்க் ஆகிடும். எப்படின்னா அவங்களுக்கே வந்து முடியாது, கட்டை வச்சு தான் நடந்துகிட்ருப்பாங்க. ஆனால் அவ்வளோ முடியலனாலும் அவங்க வந்து அந்த செடிங்களை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க, தண்ணி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து உழைச்சி சாப்பிட்றாங்க. இவ்வளோ வயசானாலும் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்டது கிடையாது. நம்மளா தந்தால் தான் உண்டு. அதுவும் நம்ம தந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க, காயோ அந்த மாதிரி. நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டீ அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்கள பார்த்தா தான் பாரு செம இல்லை அவங்க அப்படின்னு தோணும். எனக்கு அந்த பாட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பப்போ வந்து என்னை வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க. என்னம்மா நீ சிட்டியில் இருந்த, இப்போ உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. ஆமாம்மா என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பேன் நான். அப்புறம் பூச்செடி கூட அவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எவ்வளோ கனகாமரம் செடி இருக்குது பாருங்கள். அந்த பூவெல்லாம் வந்து பறிக்கணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு பறித்து அதை கட்டி யாராச்சும் மார்க்கெட்டுக்கு போனால் கொடுத்து விடுவாங்க. அவங்க விற்றுட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ அவங்க கொண்டு வந்து தருவாங்க. அதை இவங்க அழகாக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. பூ மட்டும் விற்க மாட்டாங்க, அவங்க விளை வைக்கிற காய்கறிங்க கூட நிறையா கிலோவாக காய்க்கும். அது எல்லாமும் கூட வந்து விற்று அதை காசாக்குவாங்க. அது எல்லாமே வந்து அவங்க அவ்வளோ அழகாக வந்து அதை கொண்டு போகிறாங்க. இவ்வளோ வயசாயும் அவங்களே பார்த்துக்கிறது செம கிரேட்டு தான். அவங்கள பார்த்தா வந்து ரொம்ப எந்துவாக இருக்கும். பாரு டயர்டே ஆகாமல் வந்து டயர்டு இருந்தாலும் அவங்க வேலை அவங்க செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மலாம் வந்து இப்போயே வந்து கால் வலி கை வலி அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வேலை செய்யாமல் அதை ஒரு ரீசனாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அப்பப்போ தோணும். அவங்கள பார்த்தாலே ஒரு தெம்பு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாட்டி வந்து ஒரு மோட்டிவேஷன், ஏதாச்சும் ஒர்க் பண்ணும் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டி ஆக்சுவலாக. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே பாப்பாவும் எழுந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டு பார்த்துட்டு இருந்தார் பாப்பாவை. அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.